நியூ ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண ஜஸ்ட் நீங்கள் 10வது அல்லது 12th படிச்சிருந்தாலே போதுமானது தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு எழுத்து தேர்வு எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க. எலிஜிபிள் யூசர் செக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்க போகிறாங்க. ஓகே, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இமிடியேட்லி ஜாயின் பண்ணிக்கிட்டோங்க. ஏன்னா வச்சுக்கோ, மாவட்ட ரீதியாக போடக்கூடிய ஒரு சில ஜாப்லாம் நேரடியாக டெலகிராம் சேனல்லையே நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். சரி, இப்போ கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வேலை நான் வீடியோ போடல, பட் அனௌன்ஸ்மெண்ட் டெலகிராமில் கொடுத்துட்டேன். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் டைரெக்டாக டெலகிராமில் கொடுத்துருப்பேன். இதுபோல் வேக்கன்சி கம்மியாக இருக்கக்கூடிய ஜாப்பு, இப்போ ஒரு போஸ்டிங் 4 போஸ்டிங் 5 போஸ்டிங் போடுவாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போடுவாங்க. அதுபோல் ஜாப் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருவேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டால் உங்கள் ஊர் மாவட்டங்கள், உங்கள் ஊருக்கான வேலைவாய்ப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா அப்டேட்டுமே நேரடியாக டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான ஜாப்னுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரயில்வேல டிவிஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, சீனியர் டிவிஷனல் கமிஷன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே ஜாப் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இப்போ திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் கோட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேஷன் சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனுடைய பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, அப்புறம் என்ன சொல்கிறது, அட்டங்காடி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊருங்க. சரியா, பெரூராணி, இதுபோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு டிக்கெட்டர்ஸ், சரி, அதாவது டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்திங்க அப்படின்னா தரப்போகிறாங்க. இந்த ஜாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்க பாருங்கள். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அவங்க பார்த்திங்க அப்படின்னா இதுபோல் ஃபீஸ் 1200 டெபாசிட், இதுபோல் ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 4/11 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டில் ஜாப் அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயப்படலாம் வேணாம். அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க. இது அவங்களுடைய வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட் லிங்க் வேணால் தரேன், நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். ஓகேவா, இந்த ஜாப்புக்காக டிடி எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எலிஜிபிலிட்டி யூசர்ஸ் யார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஷுட் பி ரெசிடென்ட் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊராக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அதே ஊராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட். திருச்சிராப்பள்ளினா அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க யார் வேணாலும் இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியுன்றதை கொடுத்துருக்காங்க. அது தெளிவாகவே கொடுத்துட்டோம். சரியா, திஸ் த கேண்டிடேட்ஸ் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் எலிஜிபிள் டு த ஜாப் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஏஜ் கொடுத்துருக்காங்க. சரியா, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாங்க. ஒரு 50-56 வயசுக்குள்ளே எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். அவங்க 18 வயசுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. இவ்வளோ வயசு குறைவு அப்படின்றத அவங்க கொடுக்கவே இல்லை. சரியா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th எக்ஸாம், அவ்வளோதான். சரி, அட்லீஸ்ட் 10th அவ்வளோதான், ஜஸ்ட்டு பாஸ், அவ்வளோதான். சரி, மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்கள் மேலே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு எஃப்ஐஆர் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே எந்த ஒரு கேஸும் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 1 ஸ்டேஷன் ஷல் பி த இமிடியட்லி ரிஜெக்டட். அதாவது பார்த்திங்கன்னா இங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சரி, இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஃபீஸ் டீட்டெயில். இந்த ஜாப் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷன் டிக்கெட் புக்கிங் ஏஜெண்ட், சரி, எஸ்டிபிஏன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸ்டேஷன் டிக்கெட்டர் தான். எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சரி, 1120. இதுபோல் உங்களுக்கு
ஃபீஸ் வந்து வரும். சரியா? அது என்னென்னன்றதை கீழே சொல்கிறேன். அந்த ஃபீஸ் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிடி எடுத்து அனுப்பணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் என்க்ளோஸ் வித் டிமாண்ட் டிராஃப்ட் 1120 ரூபா, 1120 ருபீஸ் ஒன்லி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து டிவிஷனல் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிடி எடுத்து அனுப்பணும். சரியா? இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது என்னன்றது கொடுத்துட்டாங்க. சரி, அட்ரஸ் ப்ரூஃபுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடியை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. ரேஷன் கார்டு இது போல் கொடுத்துக்கலாம். ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லது 10th வந்து மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் இது போல் வந்து கொடுத்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். சரியா? 10th ஸ்டாண்டர்ட். நான் இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளியராக படித்து பார்க்கலாம். இந்த காப்பி டு வந்து சைன் த அப்ளிகண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்களா, அந்த ஜெராக்ஸில் வந்து உங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிடுங்க. கீழே ஒரு ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணுங்க. அந்த ஜெராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட்னா உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் இருக்குது, நான் கீழே கொடுத்துருக்கேன். இதோட அட்டாச்சாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வரும் அப்ளிகேஷனு. இதை வருது பாருங்கள் அப்ளிகேஷன். சரியா? இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து இது கூட வந்து அவங்க கேட்குறது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி டிடி எடுத்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். சரியா? அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதனுடைய காப்பி எல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்ப போகிறீங்க. சரியா? என்ன போஸ்ட் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் எழுதிட்டு த கவர் ஷுட் பி அட்ரஸ்டு இதான் அட்ரஸுங்க. சீனியர் டிவிஷனல் மேனேஜர் திருச்சிராப்பள்ளி 623001. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இந்த அட்ரஸில் அனுப்ப சொல்ல உங்களுடைய எல்லாத்தையும் மேலே இருக்கிற எல்லா ப்ரூஃபும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க. டிடி எடுத்து அனுப்பணும். டிடி எடுத்துனா அதுக்கு ஒரு கொடுப்பாங்க இல்லையா, அதையும் அட்டாச் பண்ணி இது கூட அனுப்பணும். அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் 4/11/2025. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லோக்கல். சரியா? லோக்கல் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அதை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனில் வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு கூட இவங்ககிட்ட விசாரித்து நீங்கள் அதன்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். நேரடியாக போய் விசாரிக்கிறதும் நல்லது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய லோக்கலில் தான் இந்த ஜாப் வந்து கொடுக்க போகிறதால நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு விசாரிக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டு. விசாரிச்சுட்டப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10,000, என்எஸ்சி வந்து 25,000, என்எஸ்சி 5 வந்து கேட்டகரி வந்து டெபாசிட் மணி, அதை ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாப்புக்கு போகிறோம், 3 வருஷம் ஜாப்புன்னு வச்சுக்கோ. நீ போயிட்டு 1 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த டெபாசிட் அமௌண்ட்டு ஏன் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த ஜாப் வந்து 3 வருஷங்க கிளியராக கொடுத்துட்டேன். 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு. இந்த 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் டெபாசிட் வந்து ஒவ்வொரு ஜாப் வைஸ் வந்து கட்டணும். சரியா? இப்போ என்எஸ்டி 6க்கு, என்எஸ்டி 5க்கு, அப்புறம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அது போல் வந்து தனித்தனி கட்டணும். நீங்கள் டைரெக்டாக விசாரிச்சிங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் கட்டுறதை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் 3 இயர்ஸ் இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் பாதியில் வேலை விட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது போல் ரூல்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதோட பெரிய பெரிய ஜாப்லாம் 3 lakhsலாம் டெபாசிட்டர்ஸ் இருக்குது. அதனால் இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸுங்கிறது நீங்கள் கட்டுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. மந்த்லி கமிஷனும் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம், கமிஷன் ஒரு 2,500 ரூபாய். சரியா? ஒரு 1 lakhs வரைக்கும் வந்து டிக்கெட்டை போச்சு அப்படின்னா 15% கமிஷன். இது போல் வந்து 3 வகையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதனாலே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க கிளியராக. வேறு ஒன்றும் இல்லை, அது டீட்டெயில்ஸு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வரும். இதாங்க அந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துடுங்க. உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப்
above 1 lakhs கமிஷன் 4% இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி சரியா, டிடி நம்பரு டேட்டு, டிடி எடுத்திங்கன்னா அதனுடைய டேட்டு நம்பர் இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடணும் சரியா. நான் முன்னாடியே சொன்ன பாருங்கள், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த போஸ்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. இங்கே கூட அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டிவிஷன் மேனேஜர் இது வரைக்கும் சரியா, இது வரைக்கும் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு லோக்கலில் ஜாப்புங்க இது, ஒரு திருச்சி ராப்பள்ளி அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ ஸ்டேஷன் சரியா. நீங்கள் வந்து இருக்கிறவங்க இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரி. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்கிட்டோம். டைம் இருக்குது சரி, 4/11 வரைக்கும் டைம் இருக்குது. 1 மாதம் டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு பயனடைஞ்சால் நல்லது தான். இது சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் அருகில் உள்ள இந்த நேம் ஆஃப் த ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு உரிய விசாரணை வந்து நீங்கள் விசாரித்து அதுக்கு பிறகு கூட நீங்கள் முறைப்படி இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் கொடுத்துறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் வருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.